என்ன கேக்க காலைல இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு இருக்கு. முக்கா முட்டையா வா சந்துரு லுக் அட் மீ. ஏன் இப்படி அடாஸ் கேஸெல்லாம் கூட்டு வர பேர் கட்டுறீங்க சந்துரு அப்பா இருந்தால் கேட்பார். கலைஞரை பற்றி ஒருவன் பேசுகிற போது நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ என் பிள்ளையாடா என்று கேட்பார். அதனால் தான் என்னால் நேற்று இரவு தூங்க முடியவில்லை. செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். தலைவரை பற்றி பேசுவதற்கு இனி எவனும் இந்த மண்ணில் கிடக்கும். என் அன்பு வணக்கம். இந்த பாடல் இனி நம் அரங்குகள் எல்லாவற்றிலும் ஒலிக்கும். நாடு முழுவதும் ஒரு பாட்டு பாடுப்பா. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. யார் என்று நினைத்தாய் என்று சிலரை கேட்க வேண்டிய நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். திமுக கழகத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்தது. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே. போன வாரம் ஐயா சுபவியூர் கூட்டம். ஐயா சுபவி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே எல்லாம் நாற்காலி தள்ள வச்சு காமிட்டான் ஒவ்வொருத்தனும். புள்ளி வச்ச மாதிரி இருக்கான் பாருங்க. தலைவலில இருந்து தொண்டை வரைக்கும் திருடுறதுக்கெல்லாம் இன்னொருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? கலைஞர் இன்னும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும். அட பாவி, ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்கு. அமைப்பை சார்ந்த முத்துக்குமார் என்னை போலவே இரவு முழுவதும் தூங்காமல் புலம்பிக் கொண்டு எழுதி கொண்டே இருந்தார். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. கலைஞரை பற்றி இப்படி ஒருத்தர் பேசினா நம்ம கேட்டு உண்மையாகவே சோகமாக இருக்கிறது. எதுக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சாவு. கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம். கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. இது நாங்கள் எங்கள் தலைவருக்கு காட்டுகிற நன்றி உணர்ச்சி. நாம் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற செயல்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். அத நான் சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. இந்த பகுத்தறிவு வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. காரிலே தம்பிகள் மணியிடத்திலும் பிறவினிடத்திலும் பேசி கொண்டு வந்த ஒரு காணொளியை திருநெல்வேலியில இருந்து அனுப்பி இருக்கிறார். அந்த காணொளி என்ன சொல்கிறது தெரியுமா? கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. பெண்ணியம் பெண்ணியன்னு மேடைக்கு மேட முழக்கமிடுவாரு. ஆனா வயிற்று பழுவுக்காக விபச்சாரம் செய்யற பொண்ணையே மிரட்டி தன்னோட வேலையை முடிச்சிட்டு பணத்தையும் பிடிங்கிப்பாரு. ராத்திரி புள்ள ஏன் துட்டு கொடுக்க ஓடி போறாண்டி? விட்டு தள்ளு. அவன் போன எனக்கு என்ன, ஏன் காசையில எடுத்துட்டு போயிட்டான். கருணாநிதி கலைஞர் என்ன செய்தார் என்று கேட்கிறாயே. நான் சொல்றேன், இந்த முல்லை பெரியார் பிரச்சனையில அவர் செய்த துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. எப்படி என்றால் 33 வாய்தா கேரளா வாங்கியது. ஒரு வாய்தாவை கூட காசை நடத்தணும்னு தமிழ்நாடு வக்கீல் பேசல. இந்த 3 நீதிபதிகள் சரியான தீர்ப்பை கொடுத்தவர்கள் திரும்ப கொடுக்க இருந்த போது லஞ்ச் பிரேக்ல இங்க கேட்டு கலைஞர் நீங்க எழுதியே கொடுத்துருங்கடா. தெரிஞ்சுக்கிட்டியா? திமுக அரசு சார்பாக பாதாடுகிற வழக்கறிஞர் இதை 5 ஜட்ஜிகள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அனுப்பலாம் எழுத்து மூலம் கொடுத்தா. பெருசா கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. இது உலகத்தில் எந்த மாகாண முதலமைச்சரும் தன் மாநிலத்துக்கு இந்த பச்சை துரோகத்தை செய்ய மாட்டாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? சொல்ல வேண்டும், திருப்பி சொல்ல வேண்டும், உண்மைகளை போட்டு உடைக்க வேண்டும். முதலாளி வேண்டாம். சரி சொல்லுமா. கருணாநிதி கழிவறை போறதுக்கு, அந்த துர்நாற்றத்திலிருந்து விடுபடுறதுக்கு அவருக்காக இவரு பீடி பிடிச்சி விட்டது மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்ன எழவியா? ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? திருப்பி நான் கேட்கிறேன், தேர்தலை போட்டிட்டு ஒரு ஓட்டம் வாங்கியிருக்கியா? ஒரு ஓட்டு கூட நீ வாங்க மாட்டேன். தேர்தலை போட்டிட்டே மாட்டேன். நீ உனக்கு சீமானை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதின்னு கேட்டா என்ன சொல்லுவ?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நாங்கள் எச்சரிக்கிறோம், கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்கா. பாருங்க, எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. உலகத்திலேயே ஒரு பதவியும் இல்லாதவன் இவ்வளவு திமிரா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இன்னமும் தாழ முடியாத வேதனை இருக்கிறது. அழுவுறியா சிரிக்கிறியா? சரி. அந்த தலைவனையாக சண்டாளன் என்கிறாய். யார் சதிகாரன் என்பதை வரலாறு சொல்லி. தமிழின தலைவர் இன துரோகி பண்றோம் அப்படியே போயிட்டு கள்ளக்குடி கொண்டான் பாட்டை கேலி செய்துதானே மாற்றி பாடினீர்கள். உங்களுக்கு தெரியுமா சீமான், ரயில் வண்டி ஓடுமா ஓடாதா என்று கலைஞர் கருதவில்லை. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல, பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ என்ன பேசி இருக்கிறார் அங்கே சீமான் என்றால், வன்னியர்களும் பறையர்களும் விலகி நிற்காதீர்கள். விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளவர். நல்லதானே சொல்லிக்கார இத வரவேறுங்க. வெறும் பிள்ளை பூச்சியை பிடித்து விட்டீர்கள். தேள் பாம்பிடம் வருவீர்களா? நீ தேளையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தை சுற்றி வந்தவர் மாமேர். சாதாரண மனிதர் என்றா கலைஞரை நீ நினைத்தாய்? அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம், அவ்வளவுதான். சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம். அந்த போட்டோக்காரன 2ல 1 பார்க்காம விட மாட்டான். அருவா குடு, கைதடி கால ஓட்டாத குடு. திமுகவை ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன் என்கிறாய். உன்னை ஒழிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் ஓய மாட்டோம். வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த மகனால்தான் முடிய போகிறது. அதாவது சீமான் வந்து நம் தலைவரை பற்றி பேசினால் அதற்கு விடை சொல்லாதீர்கள், விஜயலட்சுமியை பற்றி பேசுங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள். யார் அந்த விஜயலட்சுமி? தெரியாத மாதிரி கேப்பியே. விஜயலட்சுமி இவர்களுடன் எல்லாம் கள்ள உறவில் இருந்தார் என பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறார். தியாகு, திராவிடர் கழகத்தின் சுப வீரபாண்டியன். நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கள்ள விளையாட்டா விளையாண்டுகிட்டு இருக்க. விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசு. பெரிய மனுஷன் பாக்குறேன் எல்லாம் பச்சை கேப்ப. சீமான் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக கழக தொண்டன் எழுந்தால் நீ இருக்கும் இடம் தெரியும். போடா சொன்னா கேளு. டவல் மாதிரி இருக்கும், மூஞ்சி புளிஞ்சிருவேன். உன்னை ஒழிக்கிற வரையில் நான் பேசியே தீரும். திராவிட இயக்கத்துக்கு எதிராக எழுந்த யாரும் இந்த மண்ணில் நிற்கவில்லை. தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதன் முதலா இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க